நீ எதுக்கு மருமகளே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அதான் அந்த வேலை செய்யறதுக்குன்னு ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கேன் இல்லையா? என்ன உனக்கு? ஓ, நீ போய் ரெஸ்ட் எடு. அது இல்லை அத்தை, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். அதில் என்ன இருக்கு அத்தை? இப்படின்னுட்டு நீ நினச்சா மட்டும் போதுமா? இந்த வீட்டில் எல்லாரும் நினைக்கணும் இல்லை, நம்ம வீடு நம்ம தான் வேலை செய்யணும்னுட்டு. எப்போ பார்த்தாலும் தின்னுட்டு படுக்கிறதா இருந்தா புள்ளத்தாச்சின்னுட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாதா? பாவம் அத்தை அஞ்சலி, அவளால் எந்த வேலையும் முடியல அத்தை, நானே செஞ்சுக்கிறேனே. நான் உனக்கு என்ன சொன்னேன்? போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நீ சாப்பாடு கூட செய்யக்கூடாது, நான் சமைச்சிக்கிறேன், அவ்வளோதான். நீ நேராக ரூமுக்கு போ. சரி அத்தை, ஆச்சு. இங்கே பார், பெருக்கி முடிச்சாச்சுல, வா வந்து வீடு தொட. சரியத்தாச்சு. உனக்கு 10 நிமிஷம் தான் டைமு. எல்லா வீடும் 3 ரூமும் ஹாலும் தொடச்சி எடுக்கணும், சரியா? எப்படியத்த 10 நிமிஷத்துலேயும் அவ்வளோ ரூமும் ஹாலெல்லாம் நான் தொடிக்க முடியும்? எனக்கு ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்குது. வயிற்றுல குழந்தை வச்சுக்கின்னு என்னால் தொடிக்க முடியாது அத்தை. தொடிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லடி, நீ மாப்பிள்ளை தொடிக்கக்கூடாது. குனிஞ்சி துணியில் மூளை முடுக்கெல்லாம் ஒரு முடி இல்லாமல் தொடிச்சு எடுக்கணும், சரியா? நான் வந்து செக் பண்ணுவேன், என்ன? சரி அத்தை, செய்கிறேன். ஒரு வேலையும் செய்கிறதில்ல, அழகாவும் இல்லை. என்ன பார்த்துட்டு என் பிள்ளை உன்னை கட்டின்னு வந்தா என்னாவோ. என்னடி லுக்கு? என்னடா அத்தை இவளை வீட்டு விட்டு வெளியே போ, என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடு இருந்தாங்களே, இப்போ எப்படி இவளை இப்படி தாங்குறாங்க? ஒரு குச்சி கூட இப்படி இருக்கிற குச்சி இப்படி எடுத்து போடாதன்றாங்களேன்னு யோசிக்கிறியா? சத்தியமா எனக்கு அப்படி யோசனை கூட வராதுக்கா. உலகத்திலேயே நீ தான் ரொம்ப நல்லவளா இருப்பியோ? நீ என்ன கடவுளாடி? நான் எதுக்க கடவுளாக போகிறேன்? ஆனால் நான் யாருக்கும் மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசவும் மாட்டேன், ஒருத்தரை நோவடிக்கவும் மாட்டேங்க்கா. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஆனால் நான் அப்படி இல்லை, நல்லாவே புண்படுத்துவேன், நல்லா நோவடிப்பேன், நல்லா அழ வைப்பேன்டி. அஞ்சலி, வரியா? எப்போ வந்து தொடிக்கிறது நீ? நான் குத்துருக்கிறதே உனக்கு 10 நிமிஷம்தான். கவுனம் இருக்குதா? ஐயோ போ அஞ்சலி போ, தொடிக்கணும்ல. என்னக்கா நான் உங்களுக்கு அப்படி பண்ணேன்? இப்படி வெறுப்பு காமிக்கிறீங்க. ஏய் போடி. வந்துட்டா, எப்போ பாரு ஏதோ சாமியார் மாதிரி நல்லதே பண்ணுங்க, கெடுதல் பண்ணாதீங்க, எதுக்கு வெறுப்பு காமிக்கிறீங்க? நீது உன் மேலே இருக்கிற கோவத்தில் நான் கொலை காண்டில் இருக்கிறேன். வரட்டும்டி, சரியான டைம் வரட்டும், நான் உன்னை கண்டிப்பாக செய்கிறேன். உனக்கு இன்னைக்கு இந்த இப்போ கொடுக்குற தண்டனை உனக்கு போதண்டி. என்னடி பண்ற? தொடச்சுன்னு இருக்கியா இல்லையா? இதோ தொடிக்கிற. சீக்கிரம் ஆகட்டும். அம்மாடா. சீக்கிரம் சீக்கிரம் தொட. சரி அத்தை. என்ன பொட்ட பொண்ணு வளர்த்துக்கணும் ஆத்தாக்காரி, ஒரு சுறுசுறுப்பே இல்லை. எவ்வளோ மெல்லமாக தொடிக்கிறா பாரு, அந்த தறி கூட வலிக்காது போல இருக்கே. இதோ ஐச்சத்தை தொச்சிடுறேன். சீக்கிரமாக தொட. நான் எங்கள் வீட்டில் ஒரு வேலை கூட செஞ்சதே இல்லை, ஆனால் இந்த வீட்டில் நான் எல்லாமே செய்கிறேன். எனக்கு ரெஸ்ட்ன்றதே இல்லை. புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம என்னை எவ்வளோ இம்சை கொட்டிக்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மா கவனமாக இருக்கு. அம்மா என்னடி முணுமுணுப்பு? சீக்கிரம் ஆகட்டும். அம்மாடி அஞ்சலி, நம்ம அம்மாவை நினைக்கிறதுக்கு அம்மா குரல் கேட்ட மாதிரி தோணுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. அம்மாடி அஞ்சலி. அம்மா உள்ள வாமா. இவ வேற வந்துட்டா சோத்துக்கு. இதோ வரமா. என்னடி இது, நம்ம வீட்டில் ஒரு நாள் ஒரு வேலை கூட செஞ்சதே இல்லையடி. இப்போ செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் இப்படி வயிற்று புள்ள கறியாகிற இப்போ எதுக்கடி
நாங்கள் தான் உன் பொண்ணை கொடுமை கொடுக்குறோம். எங்களுக்கு தலையெழுத்து பாரு, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. அடச்சி நிறுத்து. நீ இப்படியெல்லாம் கொடுமை கொடுப்பேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அவர்தான் நான் சொல்லிக்காம நான் வந்தேன். அம்மா, என்னடி? எனக்கு இங்கே யாரும் கொடுமை கொடுக்கலம்மா. நான் தான் நார்மல் டெலிவரி ஆகணும்னுட்டு வீட்டு வேலையில் இஸ்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏம்மா கொடுமை கொடுக்க போகிறாங்க? என்னை இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. தாங்கன்னு தாங்குறாங்க. ஏலே அப்படியா? ஆமாம்மா, என்னை அத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசுன்னுட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தராங்கம்மா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி அஞ்சலி. சம்மந்தி அம்மா கோச்சிக்கிடாதீங்கம்மா. பழையபடியே இருப்பீங்கன்னுட்டு தெரியாம வார்த்தை விட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்கிடுங்கம்மா.